வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தென் மாநிலங்கள்ல பிஜேபியுடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 131 சீட். அதுல 84 சீட்ல இது வரைக்கும் பிஜேபி ஜெயிச்சதே கிடையாது. அவங்க ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. 3 மாநிலங்கள்ல அவங்களால கால் பதிக்கவே முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. ஏதோ ஒரு அளவுக்கு கர்நாடகால அவங்களுக்கு ஒரு ஃபுட்ஹோல்ட் இருக்கு. அதுவும் கடந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மக்கள் பிஜேபியை வேண்டான்னு நிராகரிச்சுட்டாங்க. வரக்கூடிய லோக்சபா தேர்தல்ல கர்நாடகா மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் பிஜேபி பாத்தீங்கன்னா தொடர்ந்து கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கு எல்லா குடைச்சலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் தொடர்ந்து கடந்த லோக்சபா தேர்தல்ல எப்படி கர்நாடகா ஸ்வீப் பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்வீப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலேயே அவங்க இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு சிரஞ்சீவி மேல இவ்வளவு நாள் சிரஞ்சீவியை இவங்க கண்ணுக்கே தெரியல. திடீர்னு சிரஞ்சீவிக்கு பாஜக அரசாங்கம் பத்ம விபூஷன் விருது கொடுக்கறாங்க. இதை தொடர்ந்து அவரை ஆனரரி எம்பியா உட்கார வைக்க போறாங்க. கிட்டத்தட்ட ராஜ்யசபால 56 எம்பி சீட்ஸ் காலியா இருக்கு. சோ ஆனரரி எம்பியா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தின் சார்பாக அங்கிருந்து சிரஞ்சீவி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு வதந்தி 2 நாளா ரொம்ப பரபரப்பா பரவிக்கிட்டு இருக்கு. சிரஞ்சீவி பாஜகவில் இணைவார் அப்படிங்கிற செய்திகளும் நம்ம பாக்குறோம். இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் பவன் கல்யாண் போன்றவர்களை கையில எடுக்கிறாங்க. பொதுவா பிஜேபி ஒரு மாநிலத்துக்குள்ள கால் பதிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய முயற்சியை எடுத்தாங்கன்னா அவங்க கான்ஸ்டன்டா செய்யக்கூடிய ஒரு மாடஸ் ஆப்ராண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ராலி நடத்துவாங்க. மோடி வராரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மோடி வருவாரு, நேரா போய் அங்க இருக்கக்கூடிய பிரபலமான கோவில்களை போய் தரிசனம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரோடு வழியா ஒரு ராலி எடுத்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங்ல ஒன்றிய அரசுடைய சில ஸ்கீம்ஸ் அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. நான் இவ்வளவு டொனேட் பண்றேன், இவ்வளவு கோடி இந்த ப்ராஜெக்டுக்காக டொனேட் பண்றேன் அப்படின்னு பெருமையா பேசுவாரு. சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் 1-2 இனாகிரேட் பண்ணி வச்சுட்டு போவார். இதுதான் இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் மாடஸ் ஆப்ராண்டி. இதை தொடர்ந்து தென் மாநிலங்கள்ல பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கடந்த சில வாரங்களா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு கேரளாவை எடுத்துக்கங்க. கேரளாவில குருவாயூர் கோவிலுக்கு போறாரு, திருப்பையார் கோவிலுக்கு போறாரு, திரிஷூருக்கு போறாரு. இதுல எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளியில சொல்லவே இல்லை. ஏன்னா மோடி வரதுக்கு முன்னாலே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் கூப்பிட்டு எந்த விதமான நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கறத தெளிவா பாஜகவினர் என்ஷூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது. ஏன்னா கேரளாவையும் தமிழ்நாடையும் பொறுத்த வரைக்கும் இவங்களால எப்படிதான் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் இவங்களால கால் பதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓரளவுக்கு கேரளால இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் பாப்புலேஷனையும் இவங்க போலரைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதை தொடர்ந்து கடந்த வாரம் பாத்தீங்கன்னா மோடி குருவாயூருக்கு போறாரு, திருப்பையாருக்கு போறாரு. இந்த சொல்லுவாங்க, இந்த உபகாரம் இல்லாட்டாலும் உபத்திரவம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கிட்டத்தட்ட கேரளால அந்த வேலைதான் நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நிறைய மக்கள், அதுவும் எஸ்பெஷலி சமூக வலைதளங்கள ஏகப்பட்ட செய்திகள் இதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரலனாலும் யூடியூப் சேனல், சோசியல் மீடியால நிறைய செய்திகள் வருது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டிராபிக்க கிட்டத்தட்ட சுத்தி வர குருவாயூர் டெம்பிள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா ரேடியல் ரோட்ஸ்லயும் டிராபிக் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல நிறைய டேக் டைவர்ஷன்ஸ் போட்டு பொதுமக்கள் அவங்களுடைய அன்றாட பணிக்கு செல்ல முடியாம, வீட்டுக்கு போக முடியாம அங்கங்க நிப்பாட்டுற இடத்திலேயே இறக்கி விடப்பட்டு, நீங்க இங்கேருந்து எப்படி வேணா போங்க, எங்களால கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா எல்லா இடத்துலயும் டேக் டைவர்ஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுலயோ இல்ல ஆர்கனைஸ் பண்றதுலயோ இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய வழியிலாம் இவர் வராரு, இவரோட ரோட் ஷோ நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லா பேரிகேடை போட்டு விட்டுட்டு இவருடைய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இருக்கு இல்லையா, எஸ்பிஜி, சோ அதை வச்சு தொடர்ந்து நிறைய பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சதுனால நோயாளிகள் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாம பல பேர் தவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அதே மாதிரி நிறைய ரெசிடென்ட்ஸ் அங்க பாத்தீங்கன்னா கேரளால எல்லாம் ரோடெல்லாம் குட்டி குட்டி ரோடா தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வெளியில வர முடியல மக்களாக, மறுபடியும் வீட்டுக்கே போக முடியல அப்படிங்கிற அளவுக்கு மக்களை தவிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதெல்லாம் பத்தாதுன்னு பாத்தீங்கன்னா குருவாயூர் கோவில்ல நடந்த கூத்த பாருங்க. குருவாயூர்ல பொதுவாகவே மலையாளி சமூகமும் சரி, மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் சரி, குருவாயூர்ல போய் கல்யாணம் பண்றது, துலாபாரம் எடுக்கிறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முதல்ல இந்த அரிசி சோறு ஊட்டுறது அப்படிங்கிற ஒரு நிறைய வழிபாடுகள் குருவாயூர்ல தொடர்ந்து பண்ணுவாங்க.
அப்ப அது போன்ற வழிபாடுகள் எல்லாம் பண்ணக்கூடிய, அதற்காக தேதி பிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த பக்தர்களுக்கு வந்து ஏகப்பட்ட குடைச்சல் வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சோறுணல் கொடுக்கறது, துலாபாரம் எடுக்கிற இதுக்கெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு அதை எல்லாத்தையும் வந்து இந்த பிரதமருடைய பாதுகாப்பு கருதி வந்து நிறைய கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. சரி, இதெல்லாம் கேன்சல் பண்றாங்க. கல்யாணங்கள் கிட்டத்தட்ட 80 கல்யாணங்கள் நடக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 36 கல்யாணங்களை வந்து போஸ்ட்போன் பண்ண சொல்லி எஸ்பிஜி வந்து பிரஷர் கொடுத்திருக்கிறாங்க. இதுல சில பேர் கல்யாணத்தையே இங்கேயோ ஏன்டா இங்க கொண்டு வந்து வச்சோம் அப்படின்ட்டு கேன்சல் பண்ணிட்டு போற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப கையில காலில் விழுந்து கெஞ்சி 8-9 மணிக்கு இருக்கக்கூடிய முகூர்த்தத்தை 5-6 மணிக்குள்ள நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி விடிய காலையில 12 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போய் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு போனா சொந்தக்காரங்கள்லாம் யாரும் கல்யாணத்துக்காக கோவிலுக்குள்ள போக கூடாது. மாப்பிள்ளை பொண்ணு, மாப்பிள்ளை சைட்ல மாப்பிள்ளையோட பெற்றோர், பொண்ணு சைட்ல பொண்ணுடைய பெற்றோர், அவரைதான் இந்த சைடு 2 பேர், இந்த சைடு 2 பேர், 4 பேர் தான் நாங்க கெஸ்ட் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லி நிறைய பேர் கல்யாணத்துக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வெளியிலேயே நிப்பாட்டிட்டு இவங்களை மட்டும் கல்யாணம் பண்றதுக்கு உள்ள அமைச்சிருக்கிறாங்க. சரி, கல்யாணம் முடிஞ்ச கையோட வெளியில வந்தாங்களான்னு பார்த்தா இல்ல, மோடி வந்துட்டு போற வரைக்கும் நீங்க யாரும் வெளியில வரக்கூடாதுன்ட்டு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கோவிலுக்குள்ளேயே நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் சமூக வலைதளங்களை பதிவு பண்றாங்க. எந்த அளவுக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து இவங்க இன்னல்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி வர இருக்கக்கூடிய குருவாயூரை சுத்தி இருக்கக்கூடிய கோவில் சம்பந்தப்பட்ட அந்த ஹோட்டல்ஸ் அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க பக்தர்கள் வந்து ஒரு மாசம் எல்லாம் விரதம் இருந்து தங்கி எல்லாம் பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டு எல்லாம் போவாங்க. அந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 நாளைக்கு நீங்க எந்த புக்கிங்கும் எடுக்க கூடாது, எக்ஸிஸ்டிங் புக்கிங்ஸையும் கேன்சல் பண்ணி கெஸ்ட் எல்லாம் வெக்கேட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த எஸ்பிஜி மோடியோடைய ப்ரொடெக்ஷன் வந்து அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. சபரிமலையில இருந்து வரக்கூடிய பக்தர்கள் பொதுவாக சபரிமலையில தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப வந்து குருவாயூர்ல தரிசனம் முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போவாங்க. சபரிமலையில இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் இங்க வர முடியாத அளவுக்கு மோடி வராரு அப்படிங்கிற ஒரு கூத்தை நடத்தி இவ்வளவு பக்தர்களுக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிருக்கிறாங்க. இந்த பக்தர்கள் எல்லாம் இந்துக்கள் தானே, இந்துக்களை ஒன்று கூடுங்கள், இந்துக்களை வாருங்கள், இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க. இந்துக்களுக்கு உண்மையில யாரால ஆபத்து, யாரால பிரச்சனை, யாரால குடைச்சல் அப்படிங்கிறது இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு தெளிவா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படிங்கிறத பாக்குறோம். இதெல்லாம் பத்தாதுன்னு மோடி மேடைக்கு மேடை வந்து இப்ப கூட பரீட்சா பே சர்ச்சா அப்படின்ட்டு ஏதோ எக்ஸாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றாரு மனுஷன். இதெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, குருவாயூர் அந்த முனிசிபாலிட்டி அதை சுத்தி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5 பஞ்சாயத்துல மோடி வராருங்கிறதுக்காக எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் வந்து லீவ் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பாக்குறோம். குழந்தைங்களோட எக்ஸாம் வரப்போகுது, குழந்தைங்களோட படிப்பு முக்கியமா இல்ல இந்த ஆளு குருவாயூர்ல போய் தரிசனம் பண்றது முக்கியமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஏன் கேரளால குறிப்பா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு கேரளால ஓரளவுக்கு ஆதரவு இருக்கு. ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா வயநாடுல இருந்து தான் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் நேர் எதிர் துருவங்களாக இருந்தாலும் இந்தியா அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியாவுடைய ஒரு ஓவரால் குட் நாட்டுடைய நலன் கருதே நாம 2 பேரும் ஒரே கூட்டணியில இந்த பாசிச பாஜகவை எடுத்து போராடுவோம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. பிஜேபி எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்குன்னா, கேரளால சுரேஷ் கோபின்ற நடிகர், அவர் பக்க சங்கி பிஜேபி காரரு, அவருடைய மகள் திருமணத்துக்கு போறாரு. விட்டா எங்கேயாவது காது குத்து மஞ்சள் நீராட்டு விழா நடந்துச்சுன்னா அங்க கூட கேரளால போய் இவர் வந்து கலந்துப்பாருங்கிற அளவுக்கு வந்து டெஸ்பரேட்டா இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். தமிழ்நாடு கதைக்கு வருவோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து வேல் யாத்திரை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கடந்த எலெக்ஷன் டைம்ல வந்து கையில எடுத்தாங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இவங்க பண்ணாங்க, முருகருக்கே நாங்க தான் பாதுகாப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசினாங்க. ஆனா அதெல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ராமர் கோவிலை ஒட்டிதான் தைப்பூச திருவிழாவும் வந்தது. ஆனா தைப்பூசத்துக்கு வந்து போன வாட்டி உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி பாஜக தலைவர்கள் யாரும் உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல முருகனை தூக்கி கொண்டாடியோ நம்ம பார்க்கல. இதுதான் இவங்களுடைய பக்தி அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரையை வந்து அண்ணாமலை தொடங்குறாருன்னு பெரிய பரபரப்பா பேசி கிட்டத்தட்ட அமித்ஷால இருந்து ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து இந்த யாத்திரையை வந்து தொடங்கி வச்சாங்க. ஆனா இந்த யாத்திரையும் அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து பெருசா கை கொடுக்கல. இவங்கதான் சோசியல் மீடியால வந்து இந்த யாத்திரை இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு பில்டப் பண்றாங்களே தவிர பொதுமக்களிடையே இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மாதிரி தெரியல அப்படிங்கிறதுதான் உண்மையான செய்திகளா இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜே.பி. நட்டா வந்தாரு. மதுரை எய்ம்ஸ் கிட்டத்தட்ட 95% கட்டி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்ய கூசாம வந்து மேடையில சொன்னாரு. அதையொட்டி எவ்வளவோ சர்ச்சைகள் வந்தது. தமிழ் மக்கள் ரொம்ப உஷாரா வந்து மதுரை எய்ம்ஸ் பாருங்க கட்டி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த எம்டி கிரவுண்ட்
கிரவுண்ட வந்து போட்டோ எடுத்து போட்டுலாம் ஒன்றிய அமைச்சர்களையும் பிஜேபி எப்படி கலாய்ச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய புயலை ஒட்டி வந்து நிர்மலா சீதாராமன் வராங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரை ஏர்போர்ட் திறந்து வைக்க மோடி வராரு. மேடைக்கு மேடை ஏறி திருக்குறள் பேசுறாங்க. தமிழ் கலாச்சாரத்தை நாங்க வந்து மீட்டெடுப்போங்கிறாங்க. காசி தமிழ் சங்கமம் நடத்துறோங்கிறாங்க. திருக்குறளை மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உதட்டளவுல சொல்றாங்களே தவிர உண்மையாக தமிழ் மக்கள் மீது இவங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கான்னு பாத்தீங்கன்னா துளி கூட கிடையாது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இத தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராமர் கோவில் இனாகிரேஷன் புயலுக்கு வந்து இடங்களை வந்து மேற்பார்வை பாக்குறேன் பாதிக்கப்பட்ட இடங்கள்னு வந்து நிர்மலா சீதாராமன் பெருமாள் கோவிலில் ஊர்வலம் போறதுக்கு வந்து ரோடு இல்ல, அதை முதல்ல சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ராமர் கோவில் இனாகிரேஷன் ஒட்டியும் இங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரிவினைவாதத்தை விதைத்து இதை அறுவடை பண்ணணும், இதை அரசியலாக்கணும், இதை ஓட்டா மாத்தணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ராமர் பக்தி எல்லாம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. பேர் மட்டும் இந்தியா கூட்டணி அப்படிங்கறத ரொம்ப பெருமையா சாமர்த்தியமா வச்சவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில வந்து பல முயற்சிகளை எடுக்கணும். சீட் ஷேரிங்க பத்தி ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்தணும், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வரணும், பிஜேபியை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு காமன் அஜெண்டா மட்டும் இருந்தா போதாது, அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் வேணும் அப்படிங்கறத இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணதா தெரியல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ்ல வந்து எவ்வளவு வேணாலும் மாறலாம். போன வாரம் வந்து நிதிஷ்குமார் போவாருன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனா இந்த வாரம் நிதிஷ்குமார் போயிட்டாரு. போன வாரம் வரைக்கும் மம்தா பானர்ஜி பேசல, இந்த வாரம் பேசுறாங்க. போன வாரம் வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து எதுவும் பேசல, இந்த வாரம் வந்து பேசுறாங்க. சோ இப்படி எவ்வளவோ மாற்றங்கள் நாளுக்கு நாள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. 2024 தேர்தல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனா மக்களாகிய நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். 140 ரேலி போறாரு, இவ்வளவு மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறாரு, ஒரு பிரதமருடைய பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல பல கோடி ரூபாய் செலவழிக்கப்படுது. இதை ஒரு பிரதமருக்காக நம்மளுடைய கஷ்டப்பட்டு நாம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்சு சம்பாதிச்சு ஜிஎஸ்டி கட்டுற பணத்துல இருந்துதான் பிரதமருடைய பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல இவங்க வந்து செலவு பண்றாங்க. ஆனா பிரதமர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வராரு, அந்த மாநில மக்களுடைய நலன் கருதி அவர் வராரான்னு பாத்தீங்கன்னா இல்ல, தன்னுடைய கட்சியை ப்ரமோட் பண்றதுக்காக வராது. மக்களுடைய வரிப்பணத்துல பாஜக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. அது ராமர் கோவிலா இருந்தாலும் சரி, குருவாயூரா இருந்தாலும் சரி, இவங்களோட மாடஸ் ஆப்பரண்டி இதுதான். 2024 மக்களுக்கான ஆட்சி, மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்து அமர வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.